கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி பாட்டி ரொம்பவே கோபப்பட்டு, அன்பு இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் பண்ணுமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. இந்த பிசினஸை ஏற்கனவே ஆதாள பாதாளத்துக்கு அனுப்புனதே அவன் தான். இப்ப கொஞ்சம் நஞ்சம் ஓடிட்டு இருக்க பிசினஸை ஒட்டு மொத்தமா காலி பண்ண இப்படி பண்ணிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கோவப்பட, ராஜசேகர் அம்மா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா கண்டிப்பா நம்ம கம்பெனியை ஒட்டு மொத்தமா இழுத்து மூட வேண்டியதுதான். நம்ம போய் அன்பு கிட்ட பேசி பார்க்கலான்றாங்க. உடனே வெளியில இங்க பாருங்க பாட்டி, நீங்க மட்டும் போயிட்டு பேசினா உடனே அன்பு என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கான ஒரு ரெகக்னேஷனை நான் ஏற்படுத்துறேன்னு தான் சொல்லுவாரு. நம்ம அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லாத போது அவர்கிட்ட பேசுறது எந்த யூஸும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி வெண்ணிலா சொல்றாங்க. சரிம்மா, எல்லா கிளையண்ட்டும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்புக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே அன்பு மேல பிளாக் மார்க் இருக்கு. அவர் செஞ்ச ஃபுட்ல கருப்பாம்பூச்சி, பல்லி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததா நியூஸ் இருக்குல்ல. அன்போட பேரை கொஞ்சம் கெட்ட பேர் ஆக்குனா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமோன்னு தோணுதுன்னு வெண்ணிலா சொன்னதும் இதை கேட்டதும் சிவகாமிக்கு வருது பாருங்க கோபம். ஏய் வெண்ணிலா, உண்டக வீட்டுக்கு ரெண்டு கம்பட்ரியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? நாசமா போகுவ. என் பையன் அவன் வளர்ச்சி ஆயிட்டு வர்றதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ராஜேஸ்வரி ஏன் உன் பையன் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கஸ்டமர் ஒருத்தரா போறாங்களே, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணலையா சொல்லுன்றாங்க. அத்தை, அன்புக்கு கிடைச்ச மரியாதையால அன்பு அந்த அளவுக்கு அவுட்புட் போறதுனால அவனுக்கான இன்புட் வருது. நீங்களும் அதுக்கேற்ற அவுட்புட் போட்டு அதனால வர்றத நீங்க தாராளமா சம்பாதிங்க. ஆனா அத்தை, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க யார நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அவ ரொம்பவே ஆபத்தானவ. அவன் நினைச்ச காரியம் நடக்கணும்னா யாரனாலும் பழி கொடுக்க தயாரா இருப்பா. நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லி கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க சிவகாமி. உடனே வெண்ணிலாவோட முகமே மாறுது. பாத்தீங்களா பாட்டி, இதே மாதிரிதான் என்ன டார்ச்சர் பண்றாங்க. நேத்து நான் டீ கேட்டேன், அதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ சொன்னா உடனே நான் போட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு டிகாஷன் பயங்கர கசப்பா. இப்ப வரைக்கும் என் நாக்குல அந்த கசப்பு இருக்கு பாட்டி. அந்த அளவுக்கு டிகாஷன் போட்டு விட்டுட்டாங்க பாட்டி. அன்போட கிச்சன் கிளவுட் ஒட்டுமொத்தமா முடங்குறதுக்கு என்ன வழியோ அதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப வெண்ணிலா சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி இல்ல, எனக்கு இது பெரும் அவமானம் தான். அதுக்காக அன்பு வளர்ந்து வரனா அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுவேன். அவன் நல்லபடியா வளர்ந்து வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜேஸ்வரி போனதும் ராஜசேகர் என் அம்மா பேரன் பாசத்தால அமைதியா போறாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சிட்டு வருதுன்னா அதை பார்த்துக்கிட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன பிளான் பண்ணி அது பண்ண வெண்ணிலா, கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. அன்பு, நீங்க எப்படி என்னை விட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எந்த பிரச்சனை இல்லாம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. நான் இருக்கேன்ல, கண்டிப்பா அந்த பிரச்சனைய எப்படி ஊதி பெருசாக்குறேன்னு பாருங்க. உங்களை நம்பி எந்த கம்பெனி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்க கிளவுட் கிச்சனை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி நான் பண்ண போறேன். உங்க அப்பாவோட உதவியோட இதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வெண்ணிலா இருக்காங்க. அடுத்ததா நம்ம சிவகாமி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்திக் அங்க வராங்க. என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க பிக் மம்மி, சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, வெண்ணிலாவும் என் புருஷனும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்களோன்னு தோணுது. அன்புக்கு எதிராக ஏதோ பண்றாங்களோன்னு தோணுது. அன்போட பிசினஸ் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னா எனக்கு என்னவோ முழுக்க முழுக்க வெண்ணிலா தான் காரணம்னு தோணுது. அவ ஏதோ ஒண்ணு பண்ணிதான் இப்படி நடந்திருக்கு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி சிவகாமி பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிக் மம்மி, உங்களுக்கு சந்தேகம் வேறையா? அதெல்லாம் நடந்ததும் எங்களுக்கே தெரியும் இத வெண்ணிலா தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அன்பு அமைதியா இருந்தா, ஏன்னா வெண்ணிலாக்கு எதிரா நம்ம கிட்ட எந்த ஒரு சாட்சியும் இல்லாத போது நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னத்த பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கார்த்திக் சொல்றாங்க. அந்த வெண்ணிலாவுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னா அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்கு தெரியுமா? வெண்ணிலாவோட சுயரூபத்தை உன் பாட்டிக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டா தன்னால உன் பாட்டி நம்பாம
அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி சிவகாமி கார்த்திக் 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அன்புவுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி பாட்டி. சொல்லுங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நல்லா சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்க, என்ன அன்பு, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் பாட்டி, இதுல என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நம்ம பிசினஸ நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்க. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அன்பு, அதுக்காக இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கணுமா? இல்ல பாட்டி, நான் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு தான் படுது. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்பனாலும் என் பிசினஸ பாத்துக்கிறதுக்கு தாராளமா வரலாம் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு, நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓல்டு பிசினஸ் என்னுடைய ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனோட நிலைமை பத்தி நீ நினைச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி, அதோட பொறுப்பு எனது கிடையாதுல்ல. நான் ஆரம்பிச்ச கிளவுட் கிச்சன் நல்லபடியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான இன்புட் போடுவேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அன்பு அகடத்துக்கு விகடமா பேச்சு பேசிட்டே இருக்காங்க. இதனால ராஜேஸ்வரிக்கு கோவம் வருது. சரி அன்பு, நீ நல்லபடியா மேல மேல வளர்றதுக்கு இந்த பாட்டியோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உடனே ராஜசேகர் அங்க மா, நீ என்ன சொன்னாலும் அவன் திருந்த போறது கிடையாது. எதுக்காகமா வீணா பேசி நீ எதுக்காகமா அசிங்கப்பட்டுட்டு இருக்கன்றாங்க. இங்க பாருடா, அவன் கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போறாமையில நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா அதுக்கப்புறம் நம்ம பாட்டியே நம்ம வளர்ச்சியை பார்த்து போராமப்படுறாங்க. இவங்களுக்காகவா நம்ம கண்மணிய விட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு இந்த பாட்டியோட பிடியிலே தான் அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னவோ போமா, நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அன்பும் மாறி மாறி ஏதோதோ விஷயத்த பண்ணி தேவையில்லாத பிரச்சனை வருமோண்டா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜசேகர் கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம அன்பு ரொம்பவே சந்தோஷமா கிளவுட் கிச்சன் எல்லாமே அவ்வளவு அழகா பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி மீண்டு போன பிரியாணி, மீந்து போன சாப்பாடு, இது எல்லாமே ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜீவா வேஸ்ட் ஆகிறத இப்படி கொட்டுறதை விட இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா மனசார வாழ்த்துவாங்க. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஜீவாவுக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகுது. ஆனா ஹோட்டல்ல இருக்கவங்க யாருக்குமே கண்மணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது பிடிக்கிறதே கிடையாது. டைம்க்கு வர்றது, இதை பத்தி எல்லாமே கண்மணி ஒவ்வொரு விஷயமா கேட்கறதுனால பிடிக்காம, இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் ஓனர் கிடையாது. ஜீவா சரி எங்களை பத்தி எதுவுமே கேட்கறது கிடையாது. நீங்க என்ன எங்களை கேள்வி கேட்குன்னு சொன்னதும் உடனே ஜீவாவுக்கு பயங்கர கோபம் வருது. நான் இல்லாத போது கண்மணி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்துப்பான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்மணி நினைச்சா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூட அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இனி இவகிட்ட இப்படி பேசாதீங்க, ஒழுங்கு மரியாதையா கண்மணி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருமே மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சார், நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுட்டோம். சரிங்க சார், ஒருவேளை இவங்களால கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என் ஃப்ரெண்ட் அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தேவையில்லாம இதுல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. எப்படியாவது ஹோட்டலை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கண்மணிக்கு ஃபீல் ஆயிருக்காங்க. அப்ப ஜீவா கண்மணி, இவங்க இப்படி எல்லாம் பேசினதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு, அவங்க இப்படி பேசக்கூடாதுதான், பேசினது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. சரி, இதுக்கு மேல எதை பத்தியும் பேச வேண்டாம், விட்டுடுன்னு சொல்லிட்டு கண்மணியும் மூட ஜீவா மாத்துறதுக்காக சரி நம்ம சும்மா நைட் வாக் போலாமா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப ஜீவா கண்மணி 2 பேருமே நைட் வாக் போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம அன்பு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் நெருக்கமா போறத பார்த்த அன்புக்கு பயங்கரமா கோவம் வருது. கண்மணி இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காளா, எதுக்காக இப்படி பண்றான்னு ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் அவ நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடுச்சு. அவ யாரு கூட எப்படி சுத்திட்டு இருந்தா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் நினைச்சாலும் இருந்தாலுமே நம்ம அன்புவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு. கண்மணி இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நைட் வாக்க நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அன்பும் ஜீவா கூட மிங்கல் ஆயிடுறாங்க. அன்புவை பார்த்ததுமே கண்மணி, சரி ஜீவா, எனக்கு டைம் ஆகுது, வீட்டுல அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜீவா கண்மணி, இவ்வளவு நேரத்துக்கு நீ தனியா தான் போகணுமா? அன்பு இருக்காரு இல்ல, அவரு கூட போயிடு. 2 பேரோட கோட்ரஸும் அங்கேயே தானே இருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு நீ தனியா போக வேண்டாம்னு சொல்றாங்க.
உடனே அதுக்கு கண்மணி வந்து இவரு கூட போறதுக்கு நான் நடந்து தனியா போனாவே நான் சேஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஜீவா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்ப அன்பு வந்து இவளுக்கு என்ன ஆனாலும் இவ திமிரு மட்டும் குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி நடு ரோட்ல தனியா போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே இருட்டா இருக்கு. கண்மணிக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நம்ம அன்பு கண்மணி பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்புக்கு வந்து தெரியும். கண்மணி வந்து ரொம்ப பயப்படுவாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு பின்னாடியே தான் நம்ம கண்மணிய ஃபாலோ பண்ணிட்டே தான் அன்பு வந்து கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4, 5 ரவுடி பசங்க வந்து கண்மணி தனியா போறத பார்த்து, "ஏய் ஃபிகர் பாருடா தனியா போகுது. பார்க்கவே பொண்ணு சூப்பரா இருக்கா இல்ல? தனியா நடந்து வர்றா. இவ நமக்குன்னே கடவுள் அனுப்பி விட்ட மாதிரி இருக்குடா" நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு, "ஏம்மா பொண்ணு இந்த தெருவ பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? எங்க ஏரியாவ பத்தி எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு தனியா வந்துட்டு இருக்க. என்னம்மா கம்பெனிக்கு யாரும் இல்லையா? உனக்கு நான் கம்பெனி கொடுக்குற 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு" சொல்லிட்டு கண்மணி கிட்ட ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. கண்மணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. "என்னங்கடா ஒரு பொண்ணு நடு ரோட்ல தனியா நடந்தா இப்படி எல்லாம் தான் பேசுவீங்களா? ஒழுங்கு மரியாதை போயிடு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு" சொல்லிட்டு கண்மணி மிரட்ட, "இது பாருடா பொண்ணு மிரட்டலாம் மிரட்டுது. முதல்லலாம் இப்படிதான் சீனை போடுவீங்க. வான்னு" சொல்லிட்டு கண்மணி கையை பிடிச்சி இழுக்க, "யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு" கண்மணி கத்த, அங்க சூப்பரா வேற லெவல்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க நம்ம அன்பு. அன்பு மாஸ் என்ட்ரி குடுத்து அங்க இருக்க அடியாளை எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு கண்மணிய காப்பாத்துறாங்க. இப்ப நம்ம அன்பு வந்து சண்டை போட்டதுல கையில வந்து காயப்பட்டிருக்கு. அன்புக்கு வந்து பிளட் வந்து லீக் ஆயிட்டே இருக்கு. உடனே நம்ம கண்மணி இத பார்த்துட்டு அவங்க சேரிய கிழிச்சு அன்புக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஜீவா டீசென்ட்டா சொன்னாரு. அவருக்கு இந்த ஏரியாவ பத்தி தெரிஞ்சதுனால தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, மத்தவங்க எது சொன்னாலும் அதுல நல்லது இருக்கும் சொல்லிட்டு யோசிக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும். நமக்கு தான் எல்லாம் சொல்லிட்டு நினைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நடந்து வர. ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன பண்றது நான் சொல்லிட்டு அன்பு சொல்ல, என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி கேட்க, இல்ல உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா நீ தான் உலகம்னு சொல்லிட்டு உன் அம்மாவும் சித்தியும் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க நிலைமைய பத்தி நீ நினைச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு கேட்க, உடனே கண்மணி வந்து நான் நெனச்சா பார்த்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? நான் பாட்டுக்கு எப்பயும் போல எதார்த்தமா தான் வந்தேன். இப்படி நடக்கும்னு யாரு கண்டான்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இப்பயாவது என் கார்ல ஏறி வருவியா? இல்ல தனியா நடந்து தான் போவியான்றாங்க. நடந்து போற தைரியமும் இருக்கு. இருந்தாலும் உங்க கூட நான் வரேன்னு சொல்லிட்டு கண்மணி நம்ம அன்பு கூட வராங்க. அன்புவும் கண்மணிய பார்க்க கண்மணி அன்புவ 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க. இப்ப நம்ம கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நீங்க மட்டும் ஒரு வேளை நியாயம் பக்கம் நின்றிருந்தா நமக்கு இப்படி ஒரு பிரிவும் இருந்திருக்காது. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதும் இருந்திருக்காது. நீங்க உங்க பிசினஸ லாஸ் பண்ணியிருக்கவும் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பும் அதை பத்தி தான் நினைக்கிறாங்க. நீ மட்டும் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை அத்தோட முடிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாவும் ஆயிருக்காது. நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவும் மாட்டேன் கண்மணி. எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு. இனி நீயாவே வந்து உன் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க கூட நான் சேர்த்து வாழ்றேன்னு சொன்னா கூட அத நான் ஏத்துப்பேனான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா, என் மனசு முழுக்க உன் மேல வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் அதையும் மீறி உன் மேல எனக்கு பாசம் இருக்கு. ஏன்னா, நீ தான் உலகம். என் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன்ல. அதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்லி அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்து இறங்குறத பாக்குற காவேரிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏய் அங்க பாரேன், மாப்பிள்ளையும் பாப்பாவும் ஒரே கார்ல இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்ததும் கண்மணி வந்து ஐயையோ பார்த்துட்டாங்களா? திரும்ப இவங்க ஆரம்பிப்பாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து நேரா ரூமுக்கு போறாங்க. என்ன கண்மணி நீயும் அன்பும் ஒண்ணா வண்டிக்க போலன்றாங்க. இங்க பாரும்மா, நாங்க 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல வேலை பார்க்குறோம். 4 இடத்துக்கு போவோம், வருவோம். அவ்வளோதானே தவிர எங்களுக்குள்ளலாம் வேற எதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்கவும் நடக்காது, நடக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி ரூமுக்குள்ள போயிட்டு அன்போட போட்டோவை வச்சு அன்பு வந்து கண்மணிக்காக சண்டை போட்டது இது எல்லாமே நினைச்சு கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண அன்புவும் கண்மணியோட ட்ரெஸ்ல வந்து கிழிச்சு கட்டு போட்டதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு 2 பேருமே மாறி மாறி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரோட மனசுக்குள்ளேயும் அவங்க மேல இருக்கிற தீரா காதல் இருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி வெறுப்பும் இருக்கு, கோபமும் இருக்கு, எல்லாமும் கலந்து இருக்கு. இப்ப இவங்க 2 பேரோட கோபம் வெறுப்பு எல்லாம் மீறி காதல் வெளிப்படுமா? அன்பும் கண்மணியும் மீண்டும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா? இவங்க 2 பேரும் பிரிக்க
திரும்பவும் வெண்ணிலா என்ன மாதிரியான சதி திட்டம் போடுவாங்க, இதை இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி முறியடிக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.